வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பதிவு போன வீடியோகள் பார்த்து பல நபர்கள் வெளிநாட்டு வேலைக்கு போயிருக்காங்க. போனவங்களோட நேர்காணலாம் நம்ம நடத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத புள்ளி விவரத்தோட நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். பல இணையதளங்களை நம்ம வந்து உதாரணத்தை எடுத்தும் காட்டியிருக்கோம். நம்ம பாருங்க, நம்ம சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தான் நம்ம வந்து தரோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அந்த இணையதளங்கள் எல்லாமே வந்து ஒரு நாட்டோட அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய இணையதளங்கள். அதுலதான் வந்து பதிவு பண்ணுவாங்க என்னென்ன டீடைல்ஸ்லாம் நாங்க இருக்கு, இங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் வந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் மற்றும் அந்த நாட்டில் உள்நாட்டில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் சம்பந்தமான தகவல் எல்லாமே அதில் பதிவு பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக நம்ம வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை மட்டும் எடுத்துட்டு தான் நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் பதிவு பண்ணது ஒரு பிரபலமான வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு உரைநடையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான். ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்கு, நீங்க முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செய்யறதுக்கு தேவையான விஷயங்களை நீங்க வந்து நம்ம சுட்டி காட்டக்கூடிய, அதாவது ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்க போகணும்னா என்ன தெரிஞ்சிருந்தா நீங்க போகலாம் அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதை நீங்க வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து 100% எப்படி பொருந்திருக்கு அப்படின்றத நீங்க வந்து பார்த்தா தெரியும். மீண்டும் சொல்றேன், இது நம்ம எடுத்த நேர்காணல் கிடையாது. இது ஒரு பிரபலமான சேனல்ல வந்து தமிழ் சேனல்ல எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து உரைநடையா உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். முக்கிய காரணமே வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான். நம்ம எந்த அளவுக்கு உண்மையான தகவலை வந்து பதிவு பண்றோம் அப்படின்றதுக்கு இது மேலும் ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும். நீங்க புரிதல் ஏற்படக்கூடிய நபராக இருக்கும் போது நீங்க நிச்சயமா முயற்சி செய்யும் போது மைக்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க போங்க அப்படின்றதான் வந்து நம்ம ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னை வரலும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இதை பார்க்கும் போது மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு இது வரலும் பதிவு பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றது வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்தில் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, நிகழ்ச்சிகளை போலாம் வாங்க. வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவு செய் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் கல்வி தொடர்பான பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அதன் அடிப்படையில் ஜப்பானில் ஒரு பெரிய கல்வி வாய்ப்பும் வேலை வாய்ப்பும் உருவாயிருக்கு. ஜப்பானில் 5 லட்சம் இந்தியர்கள் தேவை திறமையான வேலைக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்புகள்லாம் சமீப காலமாக வர தொடங்கியிருக்கு. ஜப்பானில் இந்தியர்களுடைய தேவை, குறிப்பாக தமிழர்களுடைய தேவை பெரிய அளவில் உருவாயிட்டிருக்கான். அந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்திக் கொள்வது? வாங்க, அதுக்காக விருந்தினர்கள் காத்திருக்காங்க, அவங்களோட உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. உங்களை சந்திக்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா இருக்குது. ஏன்னா இந்தியாவில் படி ஜப்பானில் சம்பாரி அப்படிங்கிறது ஒரு டேக்லைனாக பார்த்தோம். அது என்ன சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? என்னது? அதாவது இந்தியாவில் இன்றைக்கி வந்து யூத்து இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஜப்பானில் வந்து வயதானவர்கள் அதிகமாக இருக்காங்க. இளைஞர்களும் குறைவு, குழந்தைகளும் குறைவு. இப்போ அதனால் வந்து ஜப்பான் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் ஊருக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுதான் அந்த டேக்லைன் சார். அந்த ஊருக்கு வாங்க வேலை செய்ய அப்படின்னா அதுக்கு சரியான கல்வி தகுதி அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல? ஆமாங்க சார். ஸோ அப்படியான கல்வி தகுதி என்னென்ன தேவைப்படுது? ஜப்பானில் எந்தெந்த துறைகளுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது? அதாவது ஜப்பானில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான துறைகளுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா என்ஜினியரிங் படித்தவர்கள், ஐடி துறையில் இருக்கிறவர்கள், மெக்கானிக்கல், ஏன்னா அந்த நாட்டில் ஆட்டோமொபைல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆட்டோமொபைல் தேவையான ஒரு ஆட்டோமோட்டிவ் என்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஆட்டோமோட்டிவ் மட்டும் இல்லாமல் மற்ற துறைகளும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூலி வேலை என்று சொல்லப்படுகின்ற ஸ்கில்டு ஒர்க்கர் கேட்டகரி, அதுலேயும் வந்து ஏராளமான வேலைகள் இருக்குது. ஹோட்டலில் வேலை செய்கிறது, ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறது, விவசாயத்தில் வேலை செய்கிறது, வயதானவர்களை பார்த்துக்கிறது, இது மாதிரி ஏராளமான லட்சக்கணக்கான வேலைகள் ஜப்பானில் ஒட்டி கிடக்குது. அப்படிங்கிறத நம்ம வந்து 17 வருஷமாக ஜப்பானோட டோக்கியோ தமிழ் சங்கத்தோட ஒரு கோர் கமிட்டி உறுப்பினராக இருக்கோம். அதிலிருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம மக்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே, இப்போ எனக்கு நான் 2 பகுதியாக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பகுதி படித்த பட்டதாரிகள், இன்ஜினியரிங் படித்தவங்க, ஆர்ட்ஸ் படித்தவங்க, சயின்ஸ் படித்தவங்க, ஆராய்ச்சி படித்தவங்க, இவங்களுக்கான வாய்ப்பு. இன்னொரு பகுதி படிக்காத நபர்கள், சிங்கப்பூர், மலேசியா அல்லது வளைகுடா நாடுகள், இப்படியான இடங்களுக்கு அதிகமாக போவாங்க. நம்ம ஊரில் அதிகமாக அது நடக்கும். கண்டிப்பாக. ஆனால் அந்த வாய்ப்பை கடந்து இப்போ ஜப்பான்லையும் அப்படியான ஒரு சூழல் இருக்குன்றீங்களா? அப்படியான ஒரு சூழல் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுடைய மக்கள் தொகை 13.5 கோடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு 12.5 கோடி ஆயிடுச்சு. ஜப்பானில் இறப்பவர்கள் அதிகம், பிறப்பவர்கள் குறைவு.
அதே போல் உங்களுக்கு ஜப்பானில் தமிழ்நாட்டை இளைஞர்கள் விட கிட்டத்தட்ட 2 மடங்கு தான் மக்கள் தொகைன்றீங்க. தமிழ்நாடை விட 2 மடங்கு 2 மாநிலங்கள் சேர்ந்தது தான் ஜப்பான் ஒரே ஒரு நாடோட மக்கள் தொகை. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஏராளமான இளைஞர்கள் டிப்ளமா, ஐடிஐ இது போன்ற ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இல்லைன்னா நம்ம இந்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் எல்லாம் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 6 மாத காலம் படிப்பு கூட படிச்சுட்டு ஜப்பானில் போய் ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கு, ஒரு ஃபுட்டு ப்ராசஸிங்கில் ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கு, ஒரு ஆட்டோமோட்டிவ் இதில், அதே மாதிரி சர்வீஸ் இன்ஜினியர், ஒரு கார் மெக்கானிக்கு, இது போல் துறைகள். அது மட்டும் இல்லை, விவசாயத்துக்கும் நிறைய பேர் இப்போ தேவைப்படுறாங்க, வயதானவர்களை பார்த்துக்கிறதுக்கும் தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், ஸ்கில்டு லேபரர்ஸ் அப்படிங்கிறதும், இந்த அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடியவங்க அன்ஸ்கில்டு லேபரர்ஸ், இந்த மாதிரி ஆட்களும் வந்து நிறைய தேவைப்படுது. இதுக்கெல்லாம் படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தேவையில்லை. ஆனாலும் கூட அவங்களுடைய அந்த ஜப்பான் மொழி கலாச்சாரம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதை வந்து இந்த ஸ்கில்டு லேபர்ஸுக்கும் 2 கேட்டகரியாக இருக்குது. அதில் ஒரு கேட்டகரியில் எதுவுமே சர்டிஃபிகேஷன்லாம் இல்லாமல் வரலாம். இன்னொரு கேட்டகரி லாங் டேர்மாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் 1 2 அடிச்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம ரொம்ப நாள் வேலை செய்யலாம். இந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கருக்கும் ஜப்பானில் பெர்மனெண்ட் ரெசிடென்ட் பிஆர் வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை வந்து இப்போ ஜப்பான் அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து இதை பெருமளவில் வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஜப்பான் அரசாங்கமே பண்ணுறாங்களா? ஜப்பான் அரசாங்கமே இந்திய அரசாங்கத்துடைய நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட இணைந்து 5 லட்சம் ஸ்கில்டு லேபர்ஸை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இப்போ அதுக்குண்டான வேலைகள் எல்லாமே ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்குங்க. 5 லட்சம் பேர் வந்து ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பீப்புள் தேவைப்படுது. நான் சொல்கிற ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்னால் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, எம்பிஏ படிக்கிறவங்க, ஒரு எம்எஸ்சி படிக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் போகலாம். நான் சொல்கிறேன் அந்த ஸ்கில்டு லேபர் கேட்டகரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ, ஐடிஐ படிக்கிறவங்க, 10th படித்தவங்க, +2 படிக்கிறவங்க, இவங்க எல்லாம் போகக்கூடியது தான் இந்த ஸ்கில்டு லேபர் ஆர் ஒர்க்கர் கேட்டகரியில் இருக்குது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி கேட்குறேன் சார். இப்போ நம்ம ஊர்லேருந்து சிங்கப்பூர், மலேசியா போவாங்க. 10வது வரைக்கும் படித்தவங்க அல்லது 12வது வரைக்கும் படிப்பை பாதியில் கைவிட்டவங்க, இவங்க வந்து இங்கே ஊரில் ஏதாவது டெஸ்ட்டு அடிச்சுட்டு ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை அல்லது கட்டடம் கட்டக்கூடிய தொழில் கற்றுக்கிட்டு வெளிநாட்டுக்கு சிங்கப்பூர் போவாங்க. அங்கே மாதம் 80,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் நம்ம நாட்டோட மதிப்பில் சம்பாரித்து இங்கே ஊருக்கு அனுப்புவாங்க. ஜப்பானில் என்ன நிலைமை? இப்போ ஜப்பானில் ஒரு லேபர் ஒர்க்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1,10,000 ரூபாயிலேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் மாதம் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து வீடும் கொடுத்து இன்சூரன்ஸை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே செலவு ஒரு 20, 25,000, 30,000 ரூபா ஆகக்கூடிய இதில் இருக்குது. மாதம் அவங்களால ஒரு 70, 75,000 ரூபாய் வந்து சேவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எந்த ஃபுல் டைம் வேலையும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டாக போகிற எஜுகேஷன் விசாவில் போகிறவங்களே மாதம் 70,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபுல் டைமாக வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக 1.25 லட்ச ரூபா. இன்னொரு ஜப்பானில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம், 1 மணி நேரம் ஓவர் டைம் பார்த்தா 1,200 ரூபாலேருந்து 1,500 ரூபா வரைக்கும் உண்டு. அந்த மாதிரி ஓவர் டைம் பார்க்குறவங்களும் நிறைய பேர் உண்டு. ஏன்னா அங்கே மக்கள் தொகை இல்லை, அதனால் இருக்கிறவர்கள் தான் வேலை செய்யணுன்றதுனால அந்த ஓவர் டைமுக்கும் சம்பாதிக்கிறாங்க. இப்போ விவசாயத்தில் ஒருத்தர் 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவர் 75,000 ரூபா ஓவர் டைம் வாங்கியிருக்காரு. அதுபோல் ஒரு வாய்ப்புகள்லாம் கூட ஜப்பானில் இருக்குது. நீங்கள் ஓவர் டைமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. நீங்கள் சொன்னதில் விவசாயம் அப்படின்னு இருக்கு. எந்த ஊருக்கும் எந்த நாட்டுக்கும் நம்ம ஊர்லேருந்து விவசாயத்துக்கு பெருமளவுக்கு போய் நம்ம பார்த்ததில்ல. ஆனால் ஜப்பானில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? ஜப்பானில் வந்து விவசாயம் பண்ணிட்டு வந்தவங்க கூட இன்றைக்கி திரும்பி இங்கே வந்திருக்கிற தமிழர்கள் நாங்கள் பார்க்குறோம். ஜப்பானில் வந்து விவசாயம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 80% பெரும்பாலும் வந்து அதை வந்து ஆட்டோமேஷன் ஆக்கிட்டாங்க. மிஷினரிஸை கொண்டு வந்து அவங்களுடைய பலுச்சுமைகளை குறைச்சிருக்காங்க. அப்படி குறைச்சிருக்கிற அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் உடல் உழைப்பு தேவைப்படுது, 80% உங்களுக்கு மெஷினரியே பண்ணிடுது. அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி பெண்கள் கூட விவசாயம் போகிறதுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு டிப்ளமா அக்ரி படித்த ஒரு பெண் எங்களோட வந்து படிக்கிறாங்க. டெஸ்ட் அடிச்சுட்டு ஜப்பான் போகணுன்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஆண்களும் இருக்காங்க, இப்போ ஒரு சில பெண்களும் வராங்க. எல்லாமே ஆட்டோமேஷன். உங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் பட்டனை தட்டினீங்கன்னா அதுவே தண்ணி பாய்ச்சல் கொடுத்துரும், அதுவே அதோடைய பயோ ஃபெர்டிலைசர் பாய்ச்சல் கொடுத்துரும், அதுவே வந்து உள்ள டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கும். இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் அங்கே நடக்கிறதுனால இந்த விவசாயத்துக்கும் ஆட்கள் வந்து நிறைய தேவைப்படுகிறார்கள். உழைக்கிற விவசாயிகளும் தேவைப்படுகிறார்கள். நல்ல சம்பளமும் 1.25 லட்ச ரூபா விவசாயிகளுக்கு மாத சம்பளம் கிடைக்குது. சார், இப்போ மலேசியா மாதிரியான நாடு, சிங்கப்பூர் மாதிரியான நாடு, இல்லை வளைகுடா நாட்டுக்கு போகிறதுக்கு கல்வி தகுதி குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலாளர்களாக போகிறாங்கன்னா பெரிய அளவுக்கான அந்த நாட்டோட லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கம்பல்சரி இல்லை. ஆனால் ஜப்பானில் அப்படியான ஒரு கட்டாயம் இருக்கா? அப்படி வந்து ஸ்கில்டு லேபர் கேட்டகரியில் ஜப்பானில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா எஸ்எஸ்டபிள்யூன்னு ஒரு கேட்டகரியில் அந்த கட்டாயம் இருக்குங்க சார்.
ஆனால் வந்து ப்ரொஃபஷனல் வேலைக்கு போகணும் ஒரு என்ஜினியர் ஜப்பான் போகணும் அப்படின்னா விசா வாங்குறதுக்கு கட்டாயம் இல்லைன்னு சொன்னாலும் கூட வேலை கொடுப்பதற்கு ஜப்பானிய கம்பெனிகள் வந்து அதை கட்டாயமாக வந்து பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா ஜப்பானில் வந்து எல்லோருமே பேசக்கூடிய ஒரே மொழி ஜப்பான் மொழி. அந்த ஒரே மொழியை ஜப்பான் மொழியாக பேசுகிறதுனால அவங்களுடைய ஆங்கிலம், ஜப்பானியர்களுடைய ஆங்கிலம் வந்து எந்த ஒரு ஆங்கிலமும் கலக்காமல் இருக்கிறதுனால அவங்க ஆங்கிலம் தெரியாது, அவங்க ஆங்கிலம் பேச மாட்டாங்க. ஜப்பானோட மொழியில வந்து ஆங்கிலம் கலக்காம இருக்குன்றீங்க? ஆமாம், ஜப்பானில் வந்து யாருமே ஆங்கிலம் பேசுறது இல்லை. ஜப்பானில் யாருமே ஆங்கிலம் அந்த அளவுக்கு படிக்கிறது இல்லை. எல்லோருமே நம்ம எப்படி தமிழ் மீடியத்தில் பழைய காலத்தில் எல்லாருமே வந்து தமிழ் மீடியத்தில் படித்தோமோ அதை மாதிரி ஜப்பானில் இருக்கிறவங்க மொத்த பேருமே ஜப்பான் மீடியத்தில் தான் இன்றைக்கும் படிக்கிறாங்க, அரசாங்க பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஆங்கிலம் இல்லாததுனால, அவங்களுக்கு ஆங்கிலம் வராததுனால, அவங்களோட அஃபீஷியல் மொழி ஜப்பான் மொழிங்கிறதுனால எழுத்து மொழியாகட்டும், இல்லை கம்யூனிகேஷன் மொழியாகட்டும், இல்லை மீட்டிங்கில் பேசுகிறதாகட்டும் எல்லாமே அவங்க மொழியில் இருக்கிறதுனால ப்ராக்டிக்கலாக அங்கே போய் வேலை செய்வது கடினம் அவங்க மொழி இல்லாமல். இன்ஜினியரிங் முடித்தவங்க அல்லது கலை அறிவியல் பகுதி பாடங்கள் எடுத்து படித்தவங்க, பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி படிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? குறிப்பாக பிஏ பிஎஸ்சி அவங்களுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா? அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க நிறைய பேர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் போகிறதுக்கு வந்து லாங்குவேஜை, ஜப்பான் மொழியை நல்லா தரவாக மாஸ்டர் ஆகி கூடுதலாக கற்றுக்கிட்டு அங்கே போய் ஒரு கோஆர்டினேட்டர் வேலை, ஓகே, இல்லை ஒரு சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் வேலை, ஒரு HR வேலை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை, இந்த மாதிரியான நிறைய வேலைகள் வந்து ஜப்பானில் குட்டி கிடக்கு. அதுக்கு வந்து இவங்க போகலாம். இவங்களுக்கு நல்ல ஜப்பான் வந்து மொழியை கற்றுக்கிட்டு தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு இது இருக்குது. அது வந்து விசா கொடுக்கறதுக்காக அவங்க மொழியை கற்றுக்கணும் இல்லை, வேலை வாங்குவதற்காக ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்பில் வந்து அவங்களுக்கு அந்த மொழி தேவைப்படுது. மேற்கத்திய நாடுகளுக்கு போகணுன்னா நமக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, ஐஎல்ஸ் இருக்குது, டோஃபில் இருக்குது, GRE எழுதுறாங்க, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஜப்பானுக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வமான எக்ஸாம்னு ஏதாவது இருக்கா சார் ஜப்பானுக்கு போகிறதுக்கு? JLPT, ஜப்பான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். அந்த மொழியுடைய ஒரு ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்கிறது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அது இந்தியாவில் இருக்கிற பெரும் நகரங்கள் எல்லாம் நடக்குது. சென்னையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, மும்பை, கொல்கட்டாலலாம் இருக்குது. இந்த டெஸ்ட்டு வந்து எடுக்கணும். இதில் 2 லெவல் டெஸ்ட்டு பாஸ் பண்ணுறவங்க ஜப்பானில் வந்து ஸ்கில்டு லேபர் வேலைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதுலேயும் குறிப்பாக SSWன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் வேலைக்கு போகிறவங்க ஒரு 12 விதமான ட்ரேடிங் கேட்டகரியில் இருக்குது. அதில் போகிறவங்க 2 லெவல் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு தான் ஜப்பானுக்கு போகணுன்றது அவங்களுடைய நாடு வந்து அது எதிர்பார்க்குதுங்க சார். ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்களுக்கு கிடைச்சிருது இந்தியாவில். 2ஆம் நிலை நகரங்களில் பொறியியல் படித்தவங்களுக்கு, 3ஆம் நிலை நகரங்களில் படித்தவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படியான நபர்கள் தான் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கான வழிகாட்டுதல் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் ஜப்பானில் இருக்குமா? இவங்களுக்கான வருமானம்ங்கிறது எப்படி இருக்கும் சார்? நல்ல படிப்பை வந்து நல்லா படிச்சுட்டு போகிறவங்களுக்கு ஜப்பானில் ஏறக்குறைய அமெரிக்காவில் என்ன சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜப்பானில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் அங்கே 10 வருட காலம் மேலே அங்கேயே வாழ்ந்து அங்கேயே வேலை செய்து அந்த ஊருடைய வரி கட்டியிருக்கோம். ஒரு என்ஜினியர் உள்ளே போகிறாரு அப்படின்னா ஒரு 3-4 வருடம் அனுபவத்தோடு போகிறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு ரெடியாக இருக்குது குறைந்தபட்சம். இப்போ அதே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவருடைய அனுபவம் அதிகமாக ஆக அவருடைய சம்பளமும் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னு அதிகமாகிட்டே போகுது. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்தியர்கள் 2 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற இந்தியர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க படித்தவங்க. இதே நீங்கள் கொஞ்சம் படிப்பு குறைவாக இருக்கிற ITI டிப்ளமா எடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் ரூபாய் இருக்கும். SSWவில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட வரும். பட் ஆனால் இந்த லேபர் ஸ்கில்டு லேபர் கேட்டகரியில் போகிறவங்களுக்கு சம்பளம் வந்து மற்ற ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் ஏறி 10 லட்சம் ரூபாய் போகிற அளவுக்கு ஏறாது. அவங்க லேபராக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்காங்க. அவங்களுக்கு 1 லட்சம் 1.25 லட்சம் 1.5 லட்சத்தில் தான் நிற்கும் கடைசி வரைக்கும். ஓகே, இப்போ நான் சில உதாரணங்களை முன் வச்சு கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு BSc படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அதுக்கடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியலை. குடும்ப சூழலும் சிக்கலுக்குரிய ஒன்றா இருக்குது. சீக்கிரமாக நான் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிற ஒரு சூழல் இருக்குது. நான் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஒரு முடிவெடுத்தா நீங்கள் ஜப்பான் அவருக்கு நல்ல வாய்ப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் இமீடியட்டாக என்ன பண்ணணும்? என்னென்ன ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்ல முடியுமா? ஒரு நபர் வந்து ஒரு டிப்ளமா படிச்சிருக்காங்க, நான் வந்து ஜப்பானுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணணும்னா முதல் ஸ்டெப்பாக அந்த மொழியை எடுத்து நம்ம டெஸ்ட் அடிக்கிறது நீங்கள் சொல்லும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அந்த JLPTங்கிற அந்த டெஸ்ட்டில் 2 லெவல் டெஸ்ட் அடிக்கணும். அந்த 2 லெவல் டெஸ்ட்டை அடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் முக்காவாசி தாண்டிட்டாருன்னு அர்த்தம். மீதம் இருக்கிறது என்ன அப்படின்னா அவருக்கு இன்டர்வியூ, அவருடைய ஜப்பான்லேருந்து ஏதாவது நிறுவனத்தில் வேலை. இதை வாங்கிறது இந்த முக்கால்வாசி கிணறை தாண்டிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த கால்வாசி கிணறை தாண்டறதுக்கு நிறைய நிறுவனங்கள், எங்களை போன்ற நிறுவனங்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இங்கே
ஜப்பானோட தொடர்பில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தரை பிடிச்சி அவங்க மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.